சத்தமா கேட்டுங்க. ஒண்ணுமே இல்லை, பாம்பு இல்லை, கட்டி இல்லை, ஒண்ணுமே இல்லை. இதுல என்ன இருக்கா சொல்லுங்க, இருக்கா இல்லையா? இதுல இதுலயும் இல்லை, இதுலயும் இல்லை, எதுல ரெண்டுலயும் இல்லை. இப்பதான் இந்த இது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். காசு அந்த கருப்பு சட்டை போடுறது நீ வா தம்பி. கருப்பு சட்டை வாங்க. சும்மா இதை கடையில கொண்டு கொடுத்தா என்ன கிடைக்கும் சொல்லு. ஏன்பா பொம்மை நோட்டா? கடையில கொண்டு கொடுத்தா ஒண்ணு கொடுப்பாங்க, 2 அரை கொடுப்பாங்க. சரி, இது பொம்மை நோட்டு, பசங்க விளையாடுற காசு. சரியா? இது வந்து குப்பை, வேஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பாக்ஸுக்குள்ள போட்டேன். நல்லா கவனிங்க, இதை பாருங்க. இன்னும் கூட எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். இதுல இருக்கா அந்த பொம்மை நோட்டு, டூப்ளிகேட் காசு கிழிச்சு இதுக்குள்ள போட்டேன். இப்போ நான் அந்த பாக்ஸை மூட போறேன். மூடிடலாமா? நல்லா கவனிங்க. இந்த பாக்ஸ்ல இந்த செல்லாத காசு கிழிச்சு போட்டுக்கிறேன். இந்த பாக்ஸ்ல எதுவுமே இல்லை. மூட போறேன். எல்லாம் ஜோரா கை தட்டுங்க பாப்போம். எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. சரி, இப்போ இந்த பாக்ஸை ஓபன் பண்ண போறோம். இதுக்குள்ள இருந்து என்ன வரப்போகுது பாத்துடலாமா? எல்லாம் சத்தமா இன்னொரு முறை கை தட்டுங்க பாப்போம். எல்லாம் 1 2 3 எல்லாம் சத்தமா கை தட்டுங்க. இப்போ இது என்ன? கள்ள நோட்டா? கள்ள நோட்டா நல்ல நோட்டா? இதை கடையில கொண்டு கொடுத்தா என்ன கிடைக்கும்? என்ன வேணாலும் தருவாங்க, அரை கொடுக்க மாட்டாங்க. சரி பரவாயில்ல. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லட்டுமா? இவராண்ட போய் இந்த டூப்ளிகேட் காசை கொடுத்தா நல்ல காசா மாத்தி கொடுத்துருவான்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? அதுதான் இல்ல. அப்படியா இருந்தா நான் வீட்லயே உட்காந்துக்கின்னு மாத்திக்கினே இருப்பேன். சரியா? இப்போ இது மாதிரிதான் நீங்க ஏமாந்து போறது. சரிங்களா? அதனாலதான் ஏமாறுறவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால நீங்க உஷாரா இருக்கணும். பணத்தை பண்ணா பணம் கூட வாங்கி பழக்கம்னு சொல்லுவாங்க இன்னைக்கு. அதனால பணம் கிடைக்கிறது அதிகமா வட்டி தராங்கன்ட்டு எங்கன்னா காசை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அதனால பண்றதுனால ஒரு 500 ரூபாய் எனக்கு லாபம். சரியா? ஓகே, இப்ப அடுத்த ஒரு மேட்ச் போயிடலாமா? போலாமா வேணாமா? சரி ஓகே. பேக் இருக்கு, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு செக் பண்ணிடலாமா? என்ன இருக்கா? இன்னொரு படம் பார்த்துடலாமா? நல்லா கவனி. இதுல என்ன இருக்கா? எதுவுமே இல்லை. சரி, இது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ரப்பர் பேண்டா? ரிப்பன் என்ன கலரு? ஆரஞ்சு கலர் ரிப்பன். சரி ஓகே. இப்போ அடுத்து அங்க கீழ yellow கலர் இருக்கு. ஒயிட் கலர் ரிப்பன். சரி, இப்போ இது என்ன கலர் ரிப்பன்? கிரீன் கலர், பச்சை கலர் ரிப்பன். ஓகே, இப்போ நம்ம இதுக்குள்ள என்ன போட்டுக்கோ சொல்லுங்க பாப்போம். ஆரஞ்சு, ஒயிட், yellow. கிரீன். ஓகே yellow. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தலாமா? yellow கீழ தொங்குது பாத்தியா? இருக்கா? இருக்கு. திரும்ப செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல என்ன இருக்கா? எதுவுமே இல்லை. இதோ உங்க முன்னாடி தான் போட்டேன். சரி, இப்போ அடுத்த இதுக்குள்ள இருக்கு என்ன வருது பார்த்துக்கலாமா? எல்லாம் சத்தமா கை தட்டுங்களா? எல்லாம் சத்தமா. சரி, 1 2 3 பார்த்தலாமா? எல்லாம் சத்தமா கை தட்டு. ஆரஞ்சு கலர் இந்தியா ஃபிளாக். இது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். தேசிய கொடி. இப்ப செக் பண்ணி பார்த்தலாமா இருக்கானே? சரி, இப்போ பாருங்க. இது வந்து நம்ம நாடு வெள்ளைக்காரன் கையில அடிமையா இருந்துச்சு. ஆமாவா இல்லையா? வெள்ளைக்காரன் கையில அடிமையா இருந்துச்சு நம்ம நாடு. சரியா? நிறைய சுதந்திர போராட்ட தியாகிங்க நம்ம நாட்டுக்கு போராடி சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? இப்ப கூட ஆகஸ்ட் மாசம் நம்ம சுதந்திர தினம் 15ஆம் தேதி கொண்டாடணும். சரியா? அப்போ இன்னைக்கு நம்ம நாடு அடிமைத்தனத்துல இருந்துச்சு. அநேகர் வந்து நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. இன்னைக்கு மனுஷன் சாராயத்துக்கு அடிமை, கஞ்சாவுக்கு அடிமை, சிகரெட்டுக்கு அடிமை, செல்போனுக்கு அடிமையா இருக்கிறாங்க. அப்ப நாடு அடிமைத்தனத்துல இருந்துச்சு, போராடி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. இன்னைக்கு மனுஷன் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. ஆனா யாரு நம்மளுக்காக விடுதலை வாங்கி கொடுப்பா தெரியுமா? ஆனா பாவத்துல சாபத்துல வாழ்ந்து கொண்டிருந்த என்ன இயேசு எனக்கு சுதந்திரத்தை கொடுத்தாரு, என்ன மீட்டு எடுத்தாரு. நான்